வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி புழுங்க அரிசியில் அரிசி உப்புமா பண்ண போகிறோம். முழு அரிசி. இதை சொஜ்ஜின்னு சொல்லுவோம். புரியாததுனால சில பேருக்கு புரியாது, அதனால் சொஜ்ஜி. பாசி பயிரும் அரிசியும் சொஜ்ஜி. பொன்னி அரிசி இதை பாருங்கள். பாசி பயிறு வறுத்து வச்சுருக்கேன் 1 டம்ளர். இந்த டம்ளரால் 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பாசி பயிரும், அதாவது காப்படிக்கும் கொஞ்சம் மேலே இருக்குங்க அந்த டம்ளரு. அதால் 1 டம்ளர் அரிசி வறுத்து வச்சுருக்கேன், 1/2 டம்ளர் பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது இஞ்சி இருக்குது பாருங்கள். இஞ்சி துருவி போட்டிருக்கேன். வெங்காயம் நிறையா, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 கிழிச்சி 2 பச்சை மிளகாய். தாளிப்பு மெயினாக இதுக்கு பெருங்காயம் நிறையா வேணுங்க. கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம். இந்த பெருங்காயம் எடுத்துகிறோம். இதில் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் செமையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் சுட்ட எண்ணெய் தாங்க விட்டுருக்கேன். பகோடா போட்ட எண்ணெய் தான் வச்சுருக்கேன். எஸ்விஎஸ் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடைசியாக நல்லெண்ணெய் வேணால் போட்டுங்க, எனக்கு நல்லெண்ணெயே பிடிக்காது. இதை பாருங்க, இவ்வளோ கூட வேணாம், ஒருத்தவங்க கொஞ்சம். பெருங்காயம் போட்டுறோம் பாருங்கள். பெருங்காயம் போட்டேன். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு வெடிக்கட்டும். பாசிப்பருப்பு, அரிசி, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஒரு உப்புமா, அதாவது பாசிப்பருப்பு சொஜ்ஜின்னு சொல்லுவோம். முழு பயிர்லேயும் இந்த சொஜ்ஜி பண்ணலாம், பாசிப்பருப்பு போட்டும் பண்ணலாம். முழு பயிரை நல்லா வறுத்துட்டு அந்த அரிசியும் வறுத்து தனியாக வச்சுட்டு, அதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கி ஊற்றி 1க்கு 2.5 தண்ணி. கடுகு வெடிச்சிருச்சுங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டாச்சு. இது நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும். உடனே வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம். பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. தண்ணி கொதிக்கும் போது அதுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். வெங்காயம் போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சாதா உப்புமா, அரிசி உப்புமாவை விட இது வறுத்துடுறோம். அரிசியை கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துடணும். அதே போல் பாசி பயிரையும், அரிசியும் வறுத்தாச்சு, பாசி பயிரையும் வறுத்தாச்சு. இதெல்லாம் வறுத்து இது வதங்கின அப்புறம் தக்காளியை போட்டு ஒரு வதக்கு. இதெல்லாம் பெருங்காய வாசனையாக, வெங்காய வாசனையாக, தக்காளியும் போட்டதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த உப்புமா. தக்காளியும் போட்டுடலாம். இதுக்கு 1க்கு 2.5, அதாவது இது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஆனால் சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் வாடை பிடிக்காது. எங்களுக்கு உரப்படை, அவியல், இந்த மாதிரி ஒரு சொஜ்ஜி இதெல்லாம் பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் அருமையாக இருக்கும் வாசனை. தண்ணி
அதே டம்ளரால் அளந்து ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றுற பாருங்க. இந்த டம்ளரால் 1, அரிசிக்கு 2.5 ஊற்றணும். 2, அரிசிக்கு ஒரு 1/2 டம்ளர், அதனால் 2.5யும் 3 ஊற்றிட்டேன். இது நல்லா உப்பு அள்ளி போட்டுருவோம். கொதி வந்ததும் கொதி வரட்டுங்க. உப்பை போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு பாருங்கள், 1.5 ஸ்பூன் உப்பு போட்டேன். கொதி வரட்டும். தாராளமாக சாப்பாடு எத்தனை விசில் வைப்பீங்களோ அதே மாதிரி 3 விசில் வச்சிடலாம். காந்தல் பிடிச்சிச்சினாலும் சூப்பராக இருக்குங்க. நான் வந்து பருப்புக்கு 1/2 டம்ளரும் அரிசிக்கு 2.5 தான் விட்டுருக்கேன், தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி உங்களுக்கு அரிசி இழுக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். எங்கள் அரிசிக்கு அது போகிறோம். கைப்பட்டுடுச்சு. கொதி வர ஆரம்பிக்குதுங்க. இந்த பாசி பயிரையும் அரிசியும் ஒன்றாவே கொட்டிடலாம். ஏன்னா கொதி வந்ததும் நம்ம ஒன்றா தான் இது பண்ண போகிறோம். கொதி வருது பாருங்கள். உப்பு கரையட்டும். நீங்கள் இதிலே கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணால் ஊற்றிங்க. ஊற்றிருக்க எண்ணெயே போகிறோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. இது வந்து எண்ணெய், பெருங்காயம், வெங்காயம், தக்காளி இந்த டேஸ்ட்டு தான். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். தேங்காயை நீங்கள் ஒன்றா கூட திருவி போட்டுக்கலாம். திருவி போட்டு அந்த முழு பயிறு போட்டிருங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து சுண்டல் மாதிரியே இருக்கும். அரிசி போட்டுருவோங்க. போட்டுட்டு வாயில் ஊற்றி பார்க்கலாம். கொஞ்ச நாள் கொதிக்கிட்டோம். ஏன்னா பொங்கி வரும். சத்த நாள் கொதித்ததும் எந்த ஒரு குக்கரில் வந்து நீங்கள் பிரியாணியோ எந்த ஒரு சாப்பாடு செய்கிறீங்கன்னா நல்லா தண்ணி கொதி வந்து 2-3 கொதி கொதித்த அப்புறம் நீங்கள் வந்து வெயிட் போட்டிங்கன்னா வாரி ஊற்றாமல் மேலே பொங்கி ஊற்றாமல் இருக்கும். இந்த டேஸ்ட்டு வரும். உப்பு கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான். எத்தனை நாள் கொதிக்கட்டும். நம்ம பொங்கி வரும். ஏன்னா பாசிப்பருப்பும் பொன்னி அரிசி தான் போட்டிருக்கேன். பச்சை அரிசி தான் இது. அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் வீட்டில் வந்து பச்சை அரிசியை தான் வறுத்துட்டு பண்ணுவாங்க. வீட்டில் வந்து பொன்னி அரிசி இருக்கும். எங்களுக்கெல்லாம் வயக்காடு நிலம்லாம் இருந்ததுனால வீட்டு அரிசி செய்வோம். இப்போ வெயிட்டு போட்டுடலாங்க. வெயிட்டு போட்டு இது பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சா. வெயிட்டை போட்டு 3 விசில் நல்லா பொசன்னு வந்துடும். ஸ்டீம் வருது.
தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துடும். ஸ்டீம் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். சரியாக இருக்குங்க, முறையாக இருக்கு. இடி பிடிக்கல. சூப்பரான அரிசி பாசிப்பயிறு உப்புமா ரெடி. தொட்டுக்க தேங்காய் சட்னி. உப்புமா தேங்காய் சட்னி ரெடி. ஓகே, சூப்பரான அரிசி உப்புமா ரெடி.